தேங்க்யூ ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. லைக் எல்லாருமே வந்து அவங்க லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. பட் நீங்க வந்து இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைச்சுதான் வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கே உங்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன் பண்ணணும். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா 5 ஹார்டஸ்ட் ட்ரூத் அபவுட் லைஃப் தட் நோபடி டெல்ஸ் யூ. ஆக்சுவலா இந்த 5 விஷயமே வந்து ஆனஸ்டா நான் ரியலைஸ் பண்ணும் போதோ இல்ல நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போதோ வந்து எனக்கு அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்தது. இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே கண்டிப்பா அது உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நார்மலா பேசிக்கான ரியாலிட்டிஸ் ஆஃப் த லைஃப் தட் எவ்ரி ஒன் ஷுட் ரிமெம்பர் அண்ட் ஷுட் ஃபாலோ. So first and foremost thing is people will always have an opinion about you. நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நீங்க ஒருத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் சரி இல்ல கெட்டது செஞ்சாலும் சரி, இல்ல நீங்க தெரியாம பண்ணாலும் சரி தெரிஞ்சு பண்ணாலும் சரி, ஏதாவது ஒண்ணு அவங்க சைட்ல இருந்து அவங்க வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க உங்க லைஃப்ல. ஆக்சுவலா மத்தவங்க வந்து உங்களை பத்தி ஏன் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா, உங்களை பத்தி பேசினா அந்த இடம் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்கும். சோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நீங்க அந்த இடத்துல இல்ல, பட் வந்து அவங்க உங்களதான் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை பத்தி பேசினாதான் வந்து அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்கும். அவங்கள பத்தி பேசும்போது கூட கிடைக்காத அட்டென்ஷன் உங்களை பத்தி பேசும்போது அவங்களுக்கு கிடைக்குது. சோ அதனாலதான் வந்து உங்களை பத்தி பேசுறாங்க. நீங்க அதை நினைச்சு வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்படின்லாம் எந்த கவலையும் பட தேவையில்ல. ஏன்னா ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வந்து உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஒப்பீனியன் வந்து வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருமே எப்பயுமே வந்து நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. நீங்க கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சா கூட ஏன் காசுன்னு இந்த பொண்ணு அலையுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆர் நீங்க வந்து நீங்க ரொம்ப செலவு பண்ணா கூட இது என்ன இப்படி செலவு பண்ணுது, இதெல்லாம் எங்க இருந்து வந்து லைஃப்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதுவே செலவே பண்ணல, ரொம்ப சேவ் பண்ற அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா இவங்க என்ன கஞ்ச பிசினாரியா இருக்காங்க, நீ வந்து இப்போ லைஃப வாழாம எப்போ அந்த பொண்ணு வாழ போகுது, இன்னும் காசு சேர்த்து வச்சு என்ன சாதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ என்ன நடந்தாலும் என்ன பண்ணாலும் ஏதாவது பீப்புள் வந்து ஒப்பீனியன் இருக்கதான் செய்யும். நீங்க அவங்க ஒப்பீனியன், இவங்க இதை பண்றாங்க, இவங்க அதை சொல்றாங்க, இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப் நீங்க வாழவே முடியாது. ஃபுல்லா கவலைப்பட்டுட்டே தான் இருக்கணும். எதை பண்ணியும் நம்ம வந்து யாரோட ஒப்பீனியனையோ இல்ல மனசையும் வந்து ஜெயிக்கவே முடியாது. எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ நீங்க மத்தவங்களை பீப்புள் ப்ளீஸ் பண்ணாம பெட்டர் உங்க லைஃப வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸ்ஃபுல்லா வாழுங்க. யாரோட ஒப்பீனியன் பத்தியும் கவலைப்படாம எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதுதான் செய்வேன், நான் செய்யறது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரோட ஒப்பீனியனும் எதிர்பார்க்கல, யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். சோ அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கையை வாழ போறீங்க. சோ அது நீங்க மத்தவங்களை நினைச்சு அவ்வளவு கவலைப்படாம இன்னைக்கு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்களே நானா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பெட்டர் எதை பத்தியும் நீங்க கவலைப்படாம உங்களுக்கு எது கரெக்ட்னு படுதோ, மாரலா எத்திக்கலா எது ரைட்டோ அதை நீங்க பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா வாழுங்க, யார் ஒப்பீனியனும் எதிர்பார்க்காம. ஸோ செகண்ட் ஒன் என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கே உங்க மனசை வந்து இன்னும் ஃப்ரீ ஆக்கும். தட் நாட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் யுவர் எக்ஸ்பிளனேஷன். அதாவது வந்து எல்லாரும் வந்து நீ ஏன் இதை எடுத்த, நீ ஏன் அவங்கள விட்டுட்ட, நீ வந்து இவங்க கூட தானே ரிலேஷன்ஷிப்ல இருந்த, நீங்க ஏன் வந்து இப்போ வந்து தனியா இருக்க, நீ ஏன் இவங்கள சூஸ் பண்ண அவங்கள விட, நீ ஏன் இந்த ஃப்ரெண்டு கூட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏதாவது ஒரு கேள்வி நம்மள கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து எதுக்கு கேள்வி கேட்கறாங்கன்னா, ஒண்ணு காசிப் பண்றதுக்கா இருக்கும், இல்ல நம்மளை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கா இருக்கும், இல்லைன்னா வந்து ஏதாவது அவங்களோட ஒப்பீனியன் வந்து தேவையில்லாத ஒப்பீனியன் வந்து நம்ம மேல திணிக்கிறதுக்கா இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சில பேர் மட்டும்தான் உங்க மேல பாசமா அக்கறையோட ஓகே உங்களுக்கு நல்லது நினைச்சு கேக்குறவங்க ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. சோ நான் இதுதான் பண்ணேன், இதனாலதான் வந்து நான் இந்த டிசிஷன் எடுத்தேன், நீங்க பெட்டர் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் வந்து எனக்கு எது தோணுச்சோ கரெக்ட்னு தோணுச்சோ நான் அதை பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நீங்க போங்க. ஏன்னா நீங்க என்னத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவ அப்படி என்கிட்ட சொன்னா ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல, அவ இதனாலதான் இந்த டிசிஷன் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன், இல்ல அந்த 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 விஷயம் என்கிட்ட முன்னாடி சொன்னா, சோ அதுவும் இதுவும் ரிலேட் ஆகுது, சோ அதனாலதான் இவன் இந்த டிசிஷன் எடுத்திருக்கா, பட் என்கிட்ட பொய் சொல்றான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்க மேல தப்புன்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க வந்து இது உங்க மேல தப்புதான் சொல்ல போறாங்க. சோ யாருக்கும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் பெட்டர் நீங்க கொடுக்காதீங்க. உங்க லைஃப் உங்களோட டிசிஷன்ஸ், நீங்க எடுக்கிற விஷயங்கள் அது வந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா ஓகே. மத்த யாருக்கும் வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ நீங்க எக்ஸ்பிளைன் யாருக்கெல்லாம் ஆக்சுவலா பண்ணணும்னா பீப்புள் யூ லவ் அண்ட் பீப்புள் ஹூ லவ் யூ அண்ட் கேர் ஃபார் யூ. நீங்க வந்து யார் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்களோ நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம், நான் இதனாலதான் இதை எடுத்தேன், இதனாலதான் நான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு. அவங்க மேல அடுத்து ஜென்யூனா யார் கேரோட இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க சொல்லும்போது அவங்க உண்மையாலுமே வந்து நீங்க எடுத்த டிசிஷன் கரெக்டா தப்பா, இல்லைன்னா வந்து அவங்களோட ஒப்பீனியன் இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்புட்ஸா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பெட்டர் வந்து எல்லாருக்கும் எல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க கரெக்ட்னு ப்ரூவ் பண்றதை விட யாருக்கும் எந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணாம நான் பண்ணது எனக்கு கரெக்ட்னு தோணுது, நான் அதனாலதான் இந்த டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சுட்டு உங்க வேலையை போய் பார்க்க போங்க.
இந்த விஷயம் வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும், பட் இதுதான் வந்து ரியாலிட்டி. தட் இஸ் people forget you and you are not as important as you think. லைக் நம்ம வந்து ஏதாவது ஒரு போட்டோ போடுறதுனாலும் சரி, இல்ல ஏதாவது வந்து பண்ணணும்னாலும் சரி, நம்மள வந்து யோசிக்கிறதை விட மத்தவங்கள தான் யோசிப்போம். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இது என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா என்ன நினைப்பாங்க மத்தவங்க, இந்த போட்டோ போட்டா என்ன நினைப்பாங்க, அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம நிறைய யோசிப்போம். ஆனா நீங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களை பத்தி மத்தவங்க யோசிப்பாங்கன்னா கேட்டா கிடையவே கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் இருக்கு. உங்களை பத்தி என்ன, ஜஸ்ட் நீங்க போட்டோ போடுறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டோ, இல்ல உங்களுக்கு வந்து இது போடணும்னு நினைக்கிற போட்டோ போடுறீங்க, பட் வந்து அது வந்து பீப்புள் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவங்க ஜட்ஜ் பண்ணா கூட எவ்வளவு நேரம் ஜட்ஜ் பண்ண போறாங்க? ஒரு நாள் ஃபுல்லா அவங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க போறாங்க, லைக் இவன் இந்த போட்டோ போட்டா, இவன் இந்த போட்டோ போட்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு 1 மினிட் 2 மினிட், ஒரு 1 மினிட் கூட இல்ல, ஒரு 10 செகண்ட்ஸ், என்ன இந்த மாதிரி போட்டோ போட்டிருக்காங்க, ஓகே அவங்களுக்கு என்னவோ அப்படி சொல்லிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்தது பார்க்க போயிடுவாங்க. உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே நீங்க இதை பண்ணிருப்பீங்க, அதை பண்ணிருப்பீங்க, இப்படி ஜட்ஜ் பண்றது, அப்படி பண்ணி ஜட்ஜ் பண்றது, அந்த மாதிரி யோசிக்கிறவங்க அவங்க எவ்வளவு வேலை இல்லாம இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சோ நீங்க அதை பத்தி கவலையே பட தேவையில்ல. அதே மாதிரி உங்களை பத்தி தான் நீங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ரியாரிட்டிஸ் இருக்கு, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் இருக்கு. நீங்க எப்படி உங்க லைஃப வாழ்றீங்களோ அவங்க எல்லாரும் அவங்கவுங்க லைஃப வாழ்றாங்க. நீங்க நினைக்கலாம், ஏன் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணல, அவங்க ஏன் எனக்கு கால் பண்ணல, அவங்க ஏன் என்ன செக் பண்ணல அப்படி சொல்லிட்டு நினைக்கலாம். பட் வந்து நீங்க அது எல்லாமே வந்து நீங்க என்னன்னா வந்து நம்மள கேர் எடுத்துக்கலையோ, நம்மள வந்து அந்த அளவு வந்து இம்பார்ட்டன்டா நினைக்கலையோ அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கிறீங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எல்லார்கிட்டயும் எப்படி போயிட்டு நீங்க மெசேஜ் பண்ணாம இல்ல நார்மலா கால் பண்ணாம அடிக்கடிக்கு இருக்கீங்களோ, அதே மாதிரி அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. அதனால நம்மளை பத்தி யாரும் கேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதே மாதிரி அதை எக்ஸ்பெக்டும் பண்ணாதீங்க. எமோஷனலா இண்டிபெண்டா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ யாருமே வந்து நம்ம கஷ்டம்னா நமக்கு வந்து நிப்பாங்க, நம்ம இதுன்னா நமக்கு அது பண்ணுவாங்க, நமக்கு வந்து நம்மள வந்து அடிக்கடிக்கு வந்து பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. சோ நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க அந்த அளவு யார் லைஃப்லயுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. மிஞ்சு போனா என்ன, உங்க லைஃப்ல நீங்க இம்பார்ட்டன்ட், உங்க பேரண்ட்ஸ் லைஃப்ல நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அந்த அளவு உங்களை பத்தி யோசிப்பாங்களான்னா கிடையாது. கண்டிப்பா நீங்க ஏதோ போட்டோ அனுப்பும் போது பாப்பாங்க, பேசுவாங்க, அவ்வளவுதானே தவிர்த்து மத்தபடி வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லார் லைஃப்லயும். உங்களை பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம ஏதாவது பண்ணா நம்மள ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம உங்க லைஃப தேவையில்லாம மத்தவங்களுக்காக யோசிக்காம நீங்க உங்க லைஃப்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. So fourth one is, இது எனக்கு பர்சனலா வந்து ஃபேவரட்டான ஒன், தட் இஸ் no one can be you and that is your power. லைக் நம்ம நினைப்போம், நம்ம வந்து இந்த மாதிரி இல்லையே, நம்ம ஃப்ரெண்ட் இப்படி இருக்காங்களே, நம்ம ஃப்ரெண்ட் இப்படி ட்ரெஸ் பண்றாங்களே, ஆனா நம்ம வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணலையே, இல்ல நம்ம அவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே, அவங்களுக்கு இது கிடைச்சதே நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி கேரக்டர்ல இருக்காங்களே, அவங்க வந்து இவ்வளவு ஜோவியலா எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க, ஒரு குரூப்பா இருக்கிறாங்க, நம்ம வந்து அந்த அளவு வந்து ஈஸியா ஓப்பன் அப் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா நம்ம வந்து யார் கூடயாவது சுத்தி சுத்தி இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். பட் அவங்க அவங்கள மாதிரி இருக்காங்க, நீங்க உங்கள மாதிரி இருக்கீங்க. உங்கள மாதிரி யாரும் வந்து இருக்க முடியாது. அது மாதிரி அவங்கள மாதிரி அவங்க மட்டும்தான் இருக்க முடியும். அது அவங்களுக்கு நேச்சுரலா வர்றது. உங்களுக்கு எப்படி சில விஷயங்கள் சில குவாலிட்டிஸ்ல நேச்சுரல் வருதோ அந்த மாதிரி மத்தவங்களுக்கும் சில குவாலிட்டிஸ் அண்ட் சில விஷயங்கள் நேச்சுரலா வரும். சோ எப்ப பாரு வந்து இவங்களுக்கு அது இருக்குது, அவங்களுக்கு அது இருக்குது, என்னால அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களே வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. சோ இதனாலதான் எனக்கு இது நடக்கல, அதனாலதான் இது நடக்கல, இவங்க இப்படி இருக்காங்க அதனாலதான் இவங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து அந்த மாதிரிலாம் நெகட்டிவா யோசிக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லாமே வந்து ஒரு ஒரு டைமிங் இருக்கு, அதுக்கேத்த மாதிரிதான் அது எல்லாமே நடக்கும். நீங்க என்னதான் உருண்டு பிறந்தாலும் ஒற்றமனதான் ஒட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரிதான் நீங்க என்னதான் வந்து எனக்கு இதுவாகல அதுவாகல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தாலும் அது எப்ப நடக்கணும்னு இருக்கோ, எப்போ உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அப்பதான் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா உண்மையாவே ஒரு விஷயம் சொல்லட்டா, லைக் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்மளெல்லாம் பார்த்து யாரு இன்ஸ்பயர் ஆகுறா, நம்ம பர்சனாலிட்டி எல்லாம் யாருக்காவது பிடிக்குமா, நமக்கு இந்த மாதிரி பர்சனாலிட்டி தான் நல்லா இருக்கும், நம்ம வந்து இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க நம்ம வந்து ஏன் எப்ப பாரு பேசிட்டே இருக்கோம் எல்லாருக்கிட்ட, நம்ம கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. சோ எல்லாருமே எல்லாரு கூட கம்பேர் பண்ணாம the power is உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது. லைக் உங்களுக்கு இருக்க அந்த குவாலிட்டிஸ், நீங்க பாக்குற விதம், நீங்க பேசுற விதம், ஒருத்தவங்க கிட்ட அந்த மாதிரி யாராலுமே உங்களை மாதிரி வந்து எக்ஸாக்டா இருக்க முடியாது. அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி இருக்க நிறைய பேர் அட்மைர் பண்ணுவாங்க. லைக் எனக்கே வந்து நான் சில நேரம் நினைப்பேன், லைக் இந்த விஷயம் எல்லாம் வந்து என்னோட குறை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருப்பேன். லைக் இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி பழகுறது, இல்ல ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பேன். பட் வந்து
என்னை சுத்தி இருக்கல நிறைய பேர், அதாவது வந்து நான் நல்லா ஜோவியலா பழகுற டைப். சோ என்ன சுத்தி இருக்க இன்ட்ரோவர்ட் பீப்புள் இல்ல வந்து யாராவது வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க யாரையாவது பார்த்தா அப்படின்றவங்க எல்லாம் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த பொண்ணு பாரு எவ்வளவு ஜாலியா பேசுது, இந்த பொண்ணு எவ்வளவு இதுவா இருக்கு பாரு, நம்மளால அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து அவங்க நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி நிறைய பீப்புள் கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் இருப்பாங்க. அவங்க சைலண்டா இருப்பாங்க, நமக்கு தெரியாது. பட் உங்க பர்சனாலிட்டியை பார்த்து உங்களோட ஸ்மைல், உங்களோட பேச்சு, உங்களோட நடவடிக்கை, உங்களோட செயல், இது எல்லாருமே அட்மைர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒருத்தவங்களாவது நம்ம லைஃப்ல இருப்பாங்க. அதனால கம்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க உங்க லைஃப்ல யூனிக், உங்களோட பாத்து உங்களோட டைமிங்க்கு நீங்க கரெக்டா எந்த இடத்துக்கு போவீங்களோ அந்த இடத்துல போய் சேருவீங்க அப்படின்றத நம்பி நீங்க வந்து கம்பேர் பண்ணாம உங்களே நீங்க அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. So the fifth one is stop judging people and everyone is going through something. லைக் உங்களுக்கே தெரியாது, நீங்க வந்து சொல்லுவீங்க ஈஸியா, இன்னும் அந்த பொண்ணு ரூடா போகுது, இன்னும் அந்த பொண்ணு பாத்துட்டு சிரிக்காம கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க லைஃப்ல அவங்க என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கே நிறைய டேஸ் இருந்திருக்கும் இந்த மாதிரி. லைக் வந்து நீங்க வந்து ரொம்ப அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருப்பீங்க, அன்னைக்கு டேல எப்படி போகுதுன்னே தெரியாது, இந்த லைஃபே ஏன் வாழ்றோம் அப்படின்னு கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல வந்துட்டு இருக்கோம். பட் வந்து நீங்க வந்து அப்ப கூட வந்து கஷ்டப்பட்டு ஷோ அப் பண்ணிருப்பீங்க, நீங்க ஜாபுக்கு போயிருப்பீங்க ஆர் யார்கிட்டயாவது பேச ட்ரை பண்ணிருப்பீங்க. பட் அந்த டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்றாங்க, இந்த பொண்ணு நான் ஒழுங்காவே பேச மாட்டேது, ரொம்ப ஓவரா பண்ணுது, இந்த பொண்ணு சீன் போடுது அதனாலதான் பேச மாட்டேது அப்படின்னு உங்களை யாராவது ஜட்ஜ் பண்ணியிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிருக்கீங்க, நீங்க அன்னைக்கு வந்து ஷோ அப் பண்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். சோ அதே மாதிரிதான் எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து கரெக்டா அமைஞ்சிடாது. ஏன் இந்த டிசிஷன் எடுத்தாங்க, இவங்க ஏன் இந்த லைஃப் டிசிஷன் எடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணிட்டு இவங்க அதனாலதான் இது பண்ணிருப்பாங்க, இவங்க இதனாலதான் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணி வந்து நம்ம யாருமே எதுவுமே பண்ண போறது இல்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்கவுங்க லைஃப், அவங்கவுங்க சாய்ஸ், அதுதான் வந்து ட்ரூத். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்கவுங்களுக்குள்ள இருக்க பேட்டில்ஸ் ஆர் விஷயங்களை வந்து யாருமே வந்து அவ்வளவு ஈஸியா ஓபன் அப் பண்ண மாட்டாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்கவுங்களுக்கு இல்ல கஷ்டத்தையோ அவங்கவுங்களுக்குள்ள இருக்க பேட்டில்ஸையோ வந்து யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரம் ஓபன் அப் பண்ண மாட்டாங்க. பட் வந்து நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம், இவங்க இதனாலதான் இப்படி இருக்காங்க, இவங்க அதனாலதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனஸ்டா சொல்லணும்னா த மொமெண்ட் யூ ஸ்டாப் ஜட்ஜிங் பீப்புள், அந்த டைம் வந்து நீங்க இன்னுமே வந்து கொஞ்சம் ரொம்பவே சாஃப்டரா ஆவீங்க, கைண்டரா ஆவீங்க, இன்னுமே ரொம்ப ஓப்பன் மைண்டடா ஆவீங்க. சோ வந்து நீங்க ஒரு விஷயம் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு பீப்புளுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுப்பீங்க. உங்க சுத்தி இருக்கவங்களே வந்து உங்ககிட்ட இருந்து வந்து விஷயங்களை வந்து மறைக்கிறாங்க இல்ல சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், நீங்க வந்து அவங்களை ஜட்ஜ் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிதான் இருக்கும். என் பெஸ்ட் ஃப்ரெண்டே இதை என்கிட்ட சொல்லல, என்னோட பார்ட்னரே இதை என்கிட்ட சொல்லல, என்னோட அம்மா அப்பாவே இதை ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வந்து இந்த மாதிரி நினைச்சுப்பீங்களோ அந்த மாதிரி நினைச்சுப்பீங்களோ அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். பட் நீங்க ஒன்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நான் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், அவங்கவுங்க லைஃப்ல அவங்களுக்கு என்ன வேணா டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நீங்க உண்மையாலுமே அந்த மாதிரி மூவ் பண்ணீங்கன்னா உண்மையாலுமே எல்லாருமே உங்ககிட்ட வந்து ஓபன் அப் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி நடந்தது, அந்த மாதிரி நடந்தது, உன்னோட ஒப்பீனியன் சொல்லு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஆனஸ்டா கேட்பாங்க. இதனால உங்களுக்கு சுத்தி இருக்க எல்லாரும் கூடயும் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனஸ்டா வந்து மத்தவங்களை பத்தி எவாலுவேட் பண்ணாம ஜட்ஜ் பண்ணாம இருக்கும்போது அது வந்து ஒரு தனி பீஸ் உங்களுக்கு கொடுக்கும். லைக் அவங்க லைஃப் அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறோம், நம்ம லைஃப் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டோட எப்பயுமே இருங்க. சோ நான் சொன்ன இந்த 5 விஷயமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், நம்மளுக்கு வந்து அதை வந்து கத்துக்க முடியாது, நம்மளுக்கு வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணும், இதை வந்து உங்க மைண்ட்ல வந்து நல்லா பதிய வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது நீங்க வந்து கான்ஸ்டன்டா உங்க மைண்ட்ல நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க நீங்களே ஜட்ஜ் பண்ண உங்களுக்கே தெரியாம நீங்க ஜட்ஜ் பண்ண போறீங்கன்னா அப்படின்னா உங்க மைண்டே உங்களுக்கு சொல்லும், இல்ல நீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நீ இதுதானே நீங்க ரூல்ஸா வச்சிருக்க, நீ இப்படிதானே நடந்துக்கணும்னு நினைக்கிற, சோ நீ ஏன் வந்து இந்த மாதிரி யோசிக்கிற, சோ உங்களுக்கே அந்த மாதிரி வந்து சொல்லும். இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்றதுனால உண்மையாலுமே உங்க மைண்டும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், லைட்டரா இருக்கும். லைக் உங்க லைஃபே வந்து ரொம்ப ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து எல்லாமே கத்துக்கிட்டு பிறந்தோமா, எல்லாமே கத்துக்கிட்டு வளர்ந்தோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. லைக் நம்ம வந்து 1 இயர் முன்னாடி இருந்த நம்ம தான் வந்து இப்போ இருக்கோமான்னு கேட்டா கிடையாது. சோ இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் எவால்விங். லைக் நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு எது கரெக்ட் எது தப்புன்னு அனலைஸ் பண்ணி நமக்கு எது செட் ஆகும், நம்ம எப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற எந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல பேசுறேன். தேங்க்யூ.